Hi friends, இப்போ நம்ம வந்து கோவலம் பீச் வந்திருக்கோங்க. கோவலம் பீச் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னா சென்னையில ஒரு கோவலம் இருக்கு. அந்த கோவலம் இல்லங்க. இது திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்க கோவலம்ங்க. திருவனந்தபுரம்ல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு approximate 20 கிலோமீட்டர்ஸ்ங்க. 18 to 20 கிலோமீட்டர்ஸ். ஒரு half an hour கார் டிரைவ்ல வரலாம். அப்படிலாம் கோவலம் பஸ்ஸே இருக்குங்க. ஸோ நீங்க திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறி வரலாம். அப்படிலாம் நீங்க கார் எடுத்து வரீங்கன்னா கோவலம்க்கு டைரக்டா நீங்க அப்படியே வந்துடலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த பீச் எக்ஸ்ட்ரீம் அழகா இருக்குங்க. லைக் நீங்க வந்து கோவால விசிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா அந்த கோவா பீச்ல எப்படி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன பீச்ல இருக்குங்க. ரொம்ப சின்ன பீச் சொல்ல முடியாது. அது ஒரு சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பார்த்தா தெரியும். ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இங்க ஃபிஷர்மேன்ஸ்லாம் டைரக்டா வந்து மீன் பிடிச்சி விக்கிறாங்க. இந்த பீச் கரையோரமா பாத்தீங்கனாலே சன் பாத்க்கான டேபிள்ஸ் எல்லாம் ஹோட்டல்ஸ் போட்டு வைக்கிறாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸ்டே ஹோட்டல்ஸும் இருக்கு, ஃபுட் ஹோட்டல்ஸும் இருக்கு. எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டே பண்றதா இங்க ஸ்டே பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வந்து எக்ஸ்ட்ரீமா ரொம்ப அழகா இருக்குங்க பீச். மார்னிங்ல ஒரு கலர்ஃபுல்லும், ஈவினிங்ல ஒரு கலரும், சன்செட் எல்லாமே பார்க்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வாங்க அந்த பீச்ல என்னென்ன கிடைக்குது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போலாம். செட்டப்லாம் எல்லாமே அந்த செட்டப் போகாது. எல்லா கோவம் பிடிச்சிட்டு தான் இருக்கும்.
இங்கே வந்து ஈவினிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் வந்து லைவ் மீன்ஸ் அப்போ காலையில் பிடிச்சி அவங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிற அந்த மாதிரி மீன் லைவ் கவுண்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, லைவ் பார்பிக்யூ கவுண்டர்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நம்ம சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக நீங்கள் சென்னையில் தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இது மாதிரி லைவ் கவுண்டர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ கோவாலாம் போனால் இருக்குது அந்த மாதிரி இருக்க இதில் வந்து ஒரு பீச் மணலில் உட்காந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குங்க, ஹாப்பனிங் பிளேஸாக இருக்கும். வந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து லைட் ஹவுஸ் இருக்குது, லைட் ஹவுஸ்லேயும் அலோட் இருக்குது, லைட் ஹவுஸ் மேலேயும் நீங்கள் ஏறி போய் பார்க்கலாம். ஆமாம் ரைட் 500 அது எடுத்துறாயா, அது எடுத்து 500 4 பேரா 500 4 பேர் எங்க என்னங்க கோவலம் பீச் நல்லா இருந்துச்சா? மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம உள்ளே வந்தோம், மார்னிங்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் இந்த இடத்துல இருந்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே குளிக்கலாம், நீங்கள் ஓரளவுக்கு லைஃப் கார்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, லைஃப் கார்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து சீயும் வந்து ரொம்ப ரஃப் சீ இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போய் குளிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சன் பாத் எடுக்கலாம். நீங்கள் இங்கே ஹோட்டல் ரூம் போட்டு இங்கே தங்கினா இன்னும் சூப்பராக இருக்கும். நைட் வியூ அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிலங்க, பிகாஸ் நம்ம அதை பார்க்கவே முடியல. நீங்கள் அங்கே இருந்தால் பார்த்துக்கலாம். போனீங்கன்னா சாப்பிட்றது எல்லாமே சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் திருவனந்தபுரம் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 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 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக கேரளாவே சூப்பராக இருக்குங்க. அதில் இந்த பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க.